வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீனும் கலந்த ஒரு மீன் குழம்புங்க. எப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரே மீன் போட்டு குழம்பு வைப்போம். நாங்கள் இங்கே வந்து சங்கரா மீன், மத்தி மீன், அப்புறம் பாறை அப்படின்னு ஒரு 4-5 வெரைட்டி இன்றைக்கி மீன் வாங்கி கழுவி மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு. ஆனால் ரொம்ப ஈஸியான ரெசிபி, கடகடன்னு செஞ்சிடலாம். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், மீனெல்லாம் கழுவி அதுக்கும் நம்ம வறுக்கிறதுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. இந்த மீனுக்கு அப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா மீன் குழம்பு செம்ம டாப்பில் இருக்கும். நீங்கள் டேஸ்ட்டும் நீங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் வானலை சூடாக்கி, ஏன்னா வானலில் தான் செய்கிறேன், சட்டியில் செய்யலை, வானலை சூடாக்கி கொஞ்சம் தாளிக்கும் வடகம் போட்டுட்டு, நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, மிளகு, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை விழுதாக நான் போட்டு அதை நான் வதக்குறேன். இப்போ 3 தக்காளி பழத்தை அதே மிக்சியில் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குறேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி இதை எப்படிலாம் நான் செஞ்சேன் அப்படின்றத நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இதில் நான் டக்குன்னு நான் சமையலுக்கு வந்தாச்சு. இதில் நான் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஆட் பண்ணிட்டு வரேன்றது உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, இந்த மீன் குழம்பு வந்து நல்ல மழை நாளில் நல்ல சூடாக சாதம், இட்லி, தோசைக்கு சும்மா அருமையான ஒரு காம்பினேஷனுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த மீன் எல்லா மீனும் கலந்த மீன், கலப்பட மீன் சொல்லிட்டு இங்கே எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரே வெரைட்டி மீன் குழம்பு தான் வச்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 கிலோ மீன் இருக்கும். இதுக்கு நான் ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளே சின்ன ஸ்பூனால் போட்டுட்டேன். எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போடுவாங்க. ஏன்னா 1/2 கிலோ குழம்புக்கு கொஞ்சம் காரம், புளிப்பு எல்லாமே இருக்கணும். அதுக்காக தான் நான் போடுறேன். எங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாகவே நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம இது என்னென்ன போட்டிருக்கன்றதை நான் ஒரு தடவை சொல்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 1, ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வடகம் போட்டு இதை போட்டு வதக்கணும். அப்புறம் 3 தக்காளியும் அரைச்சி அதையும் அதிலே ஊற்றி நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம புளி கரைச்சி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம அந்த வதக்கணும் பார்த்திங்களா, அதில் ஊற்றுங்க. என்னடா இது ரசம் மாதிரி இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது கொதித்த பிறகு பாருங்கள், நல்ல டாப்பாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரெண்டாவது, இதோட சுவை உங்களுக்கு மற்ற மீன் குழம்போட இந்த மீன் குழம்பு அதிகமாகவே சுவை இருக்கும். இப்போ நல்ல மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள், எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வருது. இது இன்னமும் திக்னஸ் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. கொதிக்க இந்த புளி நல்லா கொதிக்க அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நான் மாங்காய் வந்து ஒரு 5 பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு மாங்காவை ஒரு 5 பீஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் மாங்காய் மீன் குழம்புல கண்டிப்பாக இருக்கணும். அந்த மீன் குழம்பு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொதி வந்தது பார்த்திங்களா, அந்த டைமில் நான் மாங்காவை போட்டு ஒரு கொதி விட்டுருக்கேன். ஏன்னா மாங்காய் கொஞ்சம் வேகணும். ஒரு கொதி வெந்த பிறகு நம்ம மீன் போடணும். ஏன்னா மீன் வந்து கலப்பட மீனுன்றதுனால மாங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, இது ஒரு அவசரத்துக்கு வைக்கிற மீன் குழம்பு, நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பாறை மீன், சங்கரா மீன், மத்தி மீன், கிழங்கா மீன், எல்லா மீனும் கலந்து தான் இந்த மீன். இதை நான் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சிட்டதுனால நீங்கள் இதில் காரமும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா நான் மீன்லேயும் கொஞ்சம் காரம் போட்டிருக்கேன், அதனால் கவனமாக செய்யுங்க. ஓகே. அதனால் நம்ம அரைக்கிறப்ப, சின்ன வெங்காயம் அரைக்கிறப்பே 1 ஸ்பூன் மிளகு நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம், அந்த காரமும் இருக்குது. அதனால் எல்லா சுவையும் சேர்ந்து வாசனை செமையாக இருக்குங்க. உண்மையிலே இந்த குழம்பு கொதிக்கும் போது வாசனை சாப்பிடணும் போல் இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த மாங்காய், இந்த எல்லா மீனோட கலவை அருமை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சஜஷனுக்காக இந்த மீன் குழம்பு அனுப்பிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.